நீங்க ஆண்டவரோட உள்ள அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ணாம நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் ஜெயமா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா எங்க எப்போ நம்மளை கொண்டு போய் லாக் பண்ணுதுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, அறிஞ்சிக்கவே முடியாது. டக்குன்னு விழுந்துருவோம். பாருங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், வேலை 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 வேலைன்னு ஓடிடுவாங்க. பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னு ஓடிடுவாங்க. பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, அவங்களுக்கு வேத வசனத்துக்கு டைம் கிடைக்காது. இதெல்லாத்துக்கும் ஆனா எப்படி போயிட்டு இருக்கும்? ரொம்ப அழகா தான் போயிட்டு இருக்கும், வேகமா தான் போயிட்டு இருக்கும், ஒரு நஷ்டம் வராது, நல்லா போயிட்டு இருக்கும். காணிக்க கொடுத்துருமா, ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிருமா, அவ்வளவுதான். ஆண்டவருடைய பயம் இருக்கான்னு கேட்டா கர்த்தரை குறிச்ச பயம் இருக்குது. ஆனா என்னன்னா, அந்த அந்த எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அளவிற்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பிதா குமாரன் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு நாள் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணும்னா ஸ்ட்ரகிளா நின்றோம். அதனால தான் பைபிள் சொல்லும்போது பிரியமானவனே பிரியமானவனே, கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல். நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பிரியமானவனே உன்னுடைய கன்னம் வாழ்வது போல, உன்னுடைய உடம்பு வாழ்வது போல, உன்னுடைய வீடு வாழ்வது போல, இல்லைன்னா உன்னுடைய வருமானம் வாழ்வது போல, உன்னுடைய பிள்ளைகள் வாழ்வது போல அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா பைபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, உன் ஆத்துமா, சொல்லுங்க, இது வாழ்வது போல. நம்ம எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம், எல்லாம் நமக்கு நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா எதுக்கு? அதான் ரொம்ப அழகான, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. நமக்கு நிறைய பேருக்கு கவலையே இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எதை குறிச்சு கவலை இல்லை சொல்லுங்க? உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, அதை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. என்னதான் நீங்க முகத்துல பெரிய பவுடரையும் ஃபேர் லவ்லையும் போட்டுட்டு வந்தாலும் இருதயம் சோகமா இருந்தா மூஞ்சி சொல்லுங்க காமிச்சு கொடுத்துரும். அதே போல நம்ம